ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா. எஸ் மக்களே, நாங்க பயங்கர ஹாப்பியா இருக்கோம். அது என்ன காரணம் அப்படின்னா, தர்மபுரியில இருக்கக்கூடிய சிஎஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் நாங்க இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச அந்த மாஸ் ஹீரோ யாரு? திருப்பி கொடுக்கும் நேரமாமே. ராயப்பனோட ஆட்டத்தை தானே பார்த்திருக்க? மைக்கேல் ராயப்பனோட ஆட்டத்தை பார்த்திருக்கியா? ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணலாம்? மேக்ஸ் பீரியட் போலாமா, சயின்ஸ் பீரியட் போலாமா? எந்த பீரியட் வேணும் உங்களுக்கு? ஓகே அண்ணே, இது நான் படிக்கிற பசங்களா இருக்காங்க. படிப்பீங்களா எல்லாருமே? எல்லாம் நல்லா படிப்பீங்களா? டிவிக்கு எதனா சொல்றீங்க எல்லாம்? ஆஹா, வலைய விரிக்கிறா, வம்பு இழுக்கிறானே. ஓகே, நம்ம வழக்கம் போல நம்ம கேம்ல எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருக்கீங்களா? ஜாலியா? இப்போ ஜாலியாக விளாடலாமா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு மாசான ஹீரோட டயலாக் தான் நீங்கள் பேச போறீங்க. ஸோ எங்கள் ரெண்டு பேரை தவிர நீங்கள் சொல்லுங்க. ஆமாங்களா, நாங்கள் வந்து இன்டர்நேஷனல் ஹீரோஸ். சரி, அப்படி சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸோட டைலாக் பேசி காட்டலாம், இல்லைனா வந்து பாடி காட்டலாம், டான்ஸ் ஆடி காட்டலாம், என்ன பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச அந்த மாஸ் ஹீரோ யாரு? இளைய தளபதி விஜய் அவர்களா? எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர். அவங்க டயலாக் நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் யார் பேச வராங்க? ஹாய். ஹாய். வாட் இஸ் யுவர் நேம்? நிஷிதா. நிஷிதா. ஓகே, சூப்பர். சரி, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஓகே, உங்களுக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? எந்த டைலாக் பேசி காட்ட போறீங்க? விஜயோட டைலாக். ஓகே, பேசி காட்டுறீங்களா? பிளடி ஸ்வீட். அடுத்து யார் பேச போறா? நீங்க பேசுங்க. ஐ அம் பெயிண்டிங். ஐ அம் பெயிண்டிங்கா? சொல்லுங்க. ஐ அம் வெயிட்டிங். ஏய், சூப்பர் பா. இவ்வளவு நேரம் உங்க டயலாக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, அடுத்து. கப்பு முக்கியம் பிகிலு. ஏய், சத்தமா பேசாத, எனக்கு சுத்தமா பிடிக்காது. சாரிமா, தெரியாம அப்படி பேசிட்டேம்மா. உண்மையிலே ஸ்லோவா பேசுறேன், ஓகேவா? பயமா இருக்குமா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். யாருக்கு பயங்கரமா இருக்கும்? எல்லாத்துக்கும் தான். ஏய், சூப்பர். எஸ், எதுக்காக அவங்க அந்த டயலாக் சொன்னாங்கன்னா, பொண்ணு எல்லாரும் பேசிட்டாங்கல்ல, பசங்க பேசுறது பயங்கரமா இருக்குன்னு தான் சொல்றாங்க. இப்போ பாருங்க, பாய்ஸ் ரெடியா இருக்கீங்களா? பாய்ஸ் ரெடியா? ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். சூப்பரா பேசுனீங்கப்பா. அடுத்தது. ராயப்பனோட ஆட்டத்தை தானே பார்த்திருக்க? மைக்கேல் ராயப்பனோட ஆட்டத்தை பார்த்திருக்கியா? பாக்குறியா? குட்டி மைக்கேல் ராயப்பன் மாதிரியே இருக்கப்பா நீ. சாண்ட்விச் எடுத்துக்கிட்டான்னு சொன்னல, தரமாட்டேன்னு சொன்னல, நானே எடுத்துக்கிறேன் போ. பயமா இருக்கா? இதோட ஒன்றும் பயங்கரமா இருக்கும். இது மேல் வெர்ஷன், அது ஃபீமேல் வெர்ஷன். ஐ அம் வெயிட்டிங். எதுக்கு வெயிட் பண்றீங்க? லீவுக்கா? ஸ்கூல் லீவ் விடுவாங்க, வெயிட் பண்றீங்களா? எதுக்கு வெயிட் பண்றீங்க? எல்லாத்துக்கும் வெயிட் பண்றீங்களா? ஓகே, சூப்பர். தேங்க் யூ. நல்ல கைதல விடுங்க எல்லாருக்கும். வாவ். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் இப்போ சூப்பரா பாட்டு பாட போறாங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? தி தளபதி. எஸ், அதுவும் தளபதி சாங். ரெண்டு பேரும் சேர்ந்து பாட போறீங்களா? ஓகே. இது தளபதி பேரை கேட்ட விசிலடி. தீ இது தளபதி உங்க நெஞ்சின் அதிபதி. தீ இது தளபதி பேரை கேட்ட விசிலடி. தீ இது தளபதி உங்க நெஞ்சின் அதிபதி. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. யாரு கோலத்துல சுதி சேராம பாரு. சுட்ட முடி தள்ளி நின்று பாரியா. உன்னை பார்த்து சிரிச்சா அத உள்ளுக்குள்ள நெருப்பாச்சு. அவமானம் கிடைச்சா அது நீர ஒண்ணு உருவாச்சு. உன்னை கொத்தி உலகமே ஒரு ஆனந்தம் அடையுமே. திருப்பி அடிக்கும் போதுதான் யாரு நீன்னு புரியுமே. அவள் தானா? ரைம்ஸ் பாட சொன்னா பாடுவீங்களா? இப்போ ரைம்ஸ்லாம் பாடுறது கிடையாது. தீ தளபதி மட்டும் நல்லா பாடுறது. ஒரு லைன் வந்து பாடுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் தீ தளபதி சாங் வந்து தீ மாதிரி வேகமா போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சூப்பரா பாடுனீங்க. சூப்பர். ஹாய். ஹாய் ஹாய். உங்க பேரு? நிஷிதா. நிஷிதா. உங்க பேரு? ஆராத்யா. ஓகேம்மா, என்ன பண்ண போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? ஒரு தல காதல தந்தேன், இந்த தருதல மனசுக்குள் வந்தேன். ஒரு தல காதல தந்தேன், இந்த தருதல மனசுக்குள்ள வந்தேன். காதலிக்க கையெல்லாம் சொல்லி தர வாவாத்தி. சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி கொடுக்க வாவாத்தி. என் உசுர தார கை மாத்தி. சூப்பர், வெரி குட், தேங்க் யூ.
விக்கி, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட சிங்கிங் டேலண்ட்டு, அதுக்கப்புறம் ஆக்டிங்ஸ் டேலண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மாச டயலாக்லாம் பேசினாங்க. இது மட்டும் இல்லை, இந்த ஸ்கூலில் வந்து இன்னும் ஏகப்பட்ட டேலண்டடான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம கூப்பிட போகிறோம். அவங்க கூட சேர்ந்து ஏகப்பட்ட ஆடியன்ஸ் இங்கே வர போகிறாங்க. குட்டி குழந்தைங்க, சுட்டி குழந்தைங்க எல்லாருமே நம்ம கூட இருக்காங்க. ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைக்குள்ளே இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு இருக்குது. ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளைஸ் வந்து அப்படியே பறந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் பறந்துக்கிட்டு இருக்கோம். ஹாய். ஆமாங்க விக்கி, நம்ம சிஎஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் நம்ம இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய சுட்டீஸோட டேலண்ட்ஸ் எல்லாம் காமிக்க போறாங்க. ஓகே, எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? காட்டுறீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இப்போ யாருன்னு வர போறா டேலண்ட்? இப்போ வந்து சிலம்பம் சுத்துறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு குட்டீஸ் வர போறாங்க. கொம்பை காட்டுங்களேன். கொம்போட குட்டியா இருக்கானே, சமயம் சுத்துறானே. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? மாஸ்டர். எவ்வளவு இயர்ஸா கத்துக்கிட்டு இருக்கீங்க? 3 years. 3 இயர்ஸா? 3 இயர்ஸ்லயே இவ்வளவு கட்டுறீங்களாப்பா? சூப்பர். உங்களோட ஏஜ் எவ்வளோ? 8. பாத்தியா, சூப்பர். இது என்ன பிரமாதம். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. ஓகே, இன்னொரு யூனிக் டேலண்ட் குரூப்பா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன். எஸ், வாங்க சைல்ட் வாங்க. கலை, கும்ஃபு, கராட்டே எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணாங்க இல்லையா சுட்டீஸ் எல்லாமே. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தறல குத்தலாமா? சூப்பர். இன்னொரு டீம் வர போறாங்க. இன்னொரு டீமா? எஸ், அது வந்து சாதாரண டான்ஸ் கிடையாது, அது டான்ஸ். ஓகேவா? ஓ, சூப்பர் சூப்பர். ஓகே, நல்ல ஒரு கைத்தறல குத்தலாமா? மக்களே, இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா தருமபுரியில் சிஎஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் தான் இருக்கேன். இங்கே வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து மாண்டசரி அப்படிங்கிற முறையில் தான் வந்து அவங்கெல்லாம் வந்து டீச்சிங் செய்யப்பட்டு அவங்க அழகாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மாண்டசரினா என்ன? அதாவது நம்ம பெரும்பாலும் எல்லாமே புக்கை பார்த்து நம்ம படிச்சுட்ருப்போம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் எழுதுவோம், எல்லாமே பண்ணுவோம் இல்லையா? இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வச்சிருக்கிற ஒரு சில திங்ஸ் மூலியமாக தான் அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க குழந்தைகளுக்கு. அதை பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு அழகான குட்டி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் நம்ம பேச போகிறோம். ஹாய், உங்கள் பேர் என்ன? சேயா. சேயா. என்ன படிக்கிறீங்க சேயா? 5th படிக்கிறீங்களா? இந்த குட்டி வயசுலேயே 5th வந்துட்டீங்களா? ஓகே, சூப்பர். இவங்க யாரு? ஆன்ட்டி. ஆன்ட்டியா? இவங்க தான் உங்க ஆன்ட்டியா? ஆனா பாக்குறதுக்கு டீச்சர் மாதிரியே இருக்காங்களே. அவங்க டீச்சரா ஆன்ட்டியா? தெளிவா சொல்லுங்க. டீச்சர். எஸ். நான் வந்தோடனே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அப்படின்னா இங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாமே வந்து மேம், அதுக்கப்புறம் மிஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஆன்ட்டின்னு தான் கூப்பிடணும்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா குழந்தைகளுக்கும் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா ஹெவியா இருக்கணும், நல்லா ஜாயினா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்க சொல்றாங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க மேம். மாண்டசரி அப்படிங்கிறது இப்போ புக் வைஸ் வந்து யாரும் இங்கே வந்து லேர்ன் பண்ண மாட்டாங்க. எல்லாமே மெட்டீரியல் வைஸ் தான் லேர்ன் பண்ணிப்பாங்க. அப்போ தான் அவங்க ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லேர்னிங் தான் மாண்டசரி அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெட்டீரியல் பேர் செக்கர் போர்டு. இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் இல்லையா, 2 3s are 6 அப்படின்ட்டு. ஸோ இப்போ 2 3s are 6 அப்படின்னா 2 பீட்ஸ் அவங்க வந்து 3 முறை வைக்கணும். அப்புறம் அண்ட் தென் ஆட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஆன்சர் போடுவாங்க. இப்போ பாருங்க அவங்க ஒரு சம் வச்சிருக்காங்க. மல்டிபிளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா? இந்த போர்டு வந்து திஸ் இஸ் ஸ்பெஷலி டிசைன் ஃபார் மல்டிப்ளிகேஷன். மற்றதெல்லாம் டிவிஷன் இருக்கு, சப்ட்ராக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே போர்ட்ஸ், நிறைய போர்ட்ஸ் இருக்கு. ஒன்லி மேத்தமெட்டிக்ஸ் இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணா 100 எடுத்து விட்டுறலாம் இல்லைங்களா? கண்டிப்பா. ஓகே, இது என்ன என்னோட ஷர்ட் கலர்லயே வச்சிருக்கீங்க போர்டு? செக்கர் போர்டு. செக்கர் போர்டு. அப்ப என்னோட ஷர்ட் வந்து செக்கர் ஷர்ட் மாத்திக்கவா? ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்கு. மாத்த வேணாமா? இதை விட இது நல்லா இருக்கு, அப்படியே விட்டுலான்றீங்களா? சரி, ஓகே ஓகே. செக்கர் போர்டு வந்து எப்படி வந்து நம்ம வந்து இதுல வந்து அழகா ஒர்க் பண்றது, இதை பத்தி எனக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுங்க. 1 2 times 1 2 2 into 2 2 2 times வைக்கணும். 5 2 times வைக்கணும்.
4 2 times. வெயிட் 5 × 2 10 தானே வரும். இது என்ன 12 இருக்கு? 10 1 2 3 4 5 6 7 8 9 10. எஸ், நீங்க கரெக்டா வந்து கால்குலேட் பண்றீங்களா இல்ல மேம் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தேன். அவங்க தெளிவா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே சேயா, ரொம்ப சூப்பரா அழகா சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு கிட்டத்தட்ட நான் வந்து நல்லா கற்றுக்கிட்டேன். நான் ஒரு அரியர் வச்சிருக்கேன் மேக்ஸில், அதை போய் நான் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன் சரிங்களா. நான் ஒரு கடி ஜோக் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்களா? சிஎஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் தருமபுரியில் படிச்சுட்டு இருந்துச்சான் 3 எறும்பு. ஓகேங்களா, அதில் 2 எறும்பு மட்டும் சமத்தாக இருக்குமா, மிஸ் வந்து அடிக்கவே மாட்டாங்களாம். ஐ மீன் உங்கள் ஆன்ட்டி அடிக்கவே மாட்டாங்களாம். ஒரே ஒரு எறும்பு மட்டும் போட்டு அடின்னு அடிப்பாங்களா ஆன்ட்டி. சம் தப்பா போட்டுருச்சா? நோ, அது ஒன்ன மாதிரி குட் கேர்ள் எறும்பு. அது ஆன்சர் நான் சொல்லட்டுமா? ஏன் அப்படின்னா அது வந்து கட்டெருமா, அடிக்கடி கிளாஸ் வந்து கட்டடிச்சிட்டே இருக்குமா, அதனால போட்டு அடி எட்டு ஒதுக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு. ஓகே மக்களே, பாப்பாவை சிரிக்க வச்சாச்சு. இதே மாதிரியே நம்ம ஸ்கூலில் வந்து எல்லாருமே வந்து மெட்டீரியல் மூலிமா வந்து மாண்டசரி முறையில் வந்து எல்லாருமே சூப்பராக ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குழந்தைகிட்ட போய் நம்ம பேசலாம். ஓகேங்களா? ஓகே மக்களே, நான் இப்போ வந்து ஸ்கூலில் தான் இருக்கேன். அங்கே தான் படிக்கல, இப்போ திருப்பி படிக்கலான்னு வந்திருக்கேன். என் கூட வந்து என்னோட சீனியர் இருக்காரு. ஹாய். Hi. வாட் இஸ் யுவர் நேம்? My name is S. Pranav. எஸ் பிரணவ். நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 3rd. தேர்டு. நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஹாய், நைஸ் டு மீட் யூ. சரி, நான் விளையாடிட்டு இருக்கீங்க ஸ்கூலில். என்ன கேம் இது? பிஸ்னஸ் மாதிரி இருக்கு. இது என்ன டம்பிள்ஸ்? என்னது இது? எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. வாட் இஸ் திஸ்? Skittles. ஸ்கெட்டில்ஸ் அப்படின்னா? For using this addition of numbers, sir. ஓ, இது வந்து ஆட் பண்ணுறதுக்கு இதை வச்சு ஆட் பண்ணுவீங்களா? ஓகே, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கீங்க? Sir, Tamil, English. தமிழ்லாம் எப்படி சொல்லி கொடுப்பீங்க? Tamil material. தனியாக அதுக்கு தனியாக ஒரு மெட்டீரியல். yes. இங்கிலீஷ்க்கு ஒரு மெட்டீரியல் இருக்கு. எல்லாமே வந்து மெட்டீரியல் வச்சு சொல்லி கொடுப்பீங்க, புக்கு கிடையாது. Book no. பிடி பீரியட்லாம் எப்படி வைப்பீங்க? Afternoon session is there, sir. ஓ, ஓகே மக்களே, இந்த மாண்டரி மெத்தட் வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியாது. இது சூப்பராக இருக்குது, இனோவேட்டிவாக நல்லா இருக்குது. நான் படித்த ஸ்கூலில் வெறும் ஸ்டடீஸ் மட்டும் தான். இது ப்ராக்டிக்கலாக இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய். சிஎஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலோட பிரின்சிபல் நிருபா மேடம் இருக்காங்க, டைரக்டர் சந்தியா மேடம் இருக்காங்க. ஸோ வந்து மாண்டசரி சிஸ்டம் வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகுது, எப்படிலாம் டீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மெட்டீரியல் வைஸாக வந்து நம்மகிட்ட அவங்க சொல்ல போகிறாங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஓகே, சொல்லுங்கள், இந்த மாண்டசரியில் வந்து நம்ம மெட்டீரியல் வந்து எப்படிலாம் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி நாங்கள் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக மாண்டசரி பேஸ்டு தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மாண்டசரி பேஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக்ஸில் கிடைக்கிற விஷயத்த அப்படியே நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் மூலயமா கொடுக்குறோம். இது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து புக்ஸில் வந்து எதுவும் தொட்டு பார்த்து படிக்க முடியாது. பட் இங்கே வந்து அந்த 5 சென்சஸ் மூலிமா எல்லாமே தொட்டு பார்த்து அவங்களே வந்து உணர்ந்து படிக்கிற வழி தான் இந்த மாண்டசரி கல்வி. ஸோ அந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நாங்கள் வந்து மாண்டசரியில் மெட்டீரியல்ஸ் பேஸ்டாகவே நம்ம வந்து கொடுத்துடுவோம். உங்களுக்கு புக்ஸில் இருக்க மாதிரி இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, அதுக்கப்புறம் அரித்மெட்டிக், உங்களுக்கு சயின்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் மூலயமா கிடைக்கும். தொட்டு ஃபீல் பண்ணி அவங்க படிக்கிற மாதிரி. ஸோ ஃபுல் மெட்டீரியல்ஸ். ஆமாம், ஓகே. அவங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அரித்மெட்டிக்லாம் நம்ம ஸ்கூலில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் தான் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். அந்த சம்ஸ் வந்து போட சொல்கிறது. இப்போ வரைக்கும் எனக்கு 2 செம் அரியர் இருக்கு மேடம். அதே மாதிரி தான் எல்லாரும் இருந்தோம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக அவங்க வந்து அந்த இதை வந்து பீட்ஸ் மூலியமாகவும், அதுக்கப்புறம் அவங்க எழுதுறது மூலியமாகவும் மல்டிப்ளிகேஷன் வந்து ரிப்பீட்டாக பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக வந்து அது ஸ்டோர் ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு அடிஷன் பண்ணுறதுக்கு ஒரு தனி மெட்டீரியல், எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும் அவங்களே வந்து எல்லாமே 1s 10s 100s 1000 வரைக்கும் அவங்களே எல்லாமே ஃபில் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச நம்பர் எனி டிஜிட்ஸ் தே கேன் டேக் பண்ணிவிட்டு இந்த டாட்ஸ் மூலியமாகவே அவங்க வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷனுக்கு செக்க போர்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போது 1 taken 1 time அந்த மாதிரி பீட்ஸ் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இந்த பீட்ஸ் எல்லாமே இதோட பேர் வந்து பீட்ஸ். ஆமாம், பீட்ஸ். இதை வந்து கழுத்தில் போகிற பாசியாக தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அது பீட்ஸ்னு வச்சுருக்கீங்க, சூப்பர் மேடம். ஸோ பீட் 1, இது வந்து பீட் ஆஃப் 2, பீட் ஆஃப் 3, 4, 5, 6, 7, 8, 9 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கலர் கோடிங்லேயே இருக்கும். ஸோ இந்த கலர் கோடிங் வந்து எல்லா அரித்மெட்டிக் மெட்டீரியலும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒன்ஸ்னால் கண்டிப்பாக வந்து பீட் ஆஃப் 1 வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த கலர் கோடிங்கும் வந்து அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த இது. ஸோ இந்த மெட்டீரியல் வச்சு இவங்க இந்த செக்கர் போர்டில் மல்டிப்ளிகேஷன் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஓகே, டெஸ்ட் எக்ஸாமில் எப்படி வைப்பீங்க? இங்கே வந்து எக்ஸாம்ஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க சார். எக்ஸாம் கிடையாதா? நோ எக்ஸாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நோ எக்ஸாமே கிடையாம சர்டிஃபிகேட் கொடுத்துருவீங்க. அவங்க பண்ணுற ஒவ்வொரு எக்ஸாம் தான். எவ்ரிடே தே ஒர்க். எவ்ரிடே அந்த மெட்டீரியல் அவங்க ஒர்க் பண்ணும்போதே புதுசாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை வந்து அவங்க ரிப்பீட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி தான்.
நோ எக்ஸாம்ஸ், நோ ஹோம் ஒர்க்ஸ். ஒன்லி ப்ராக்டிக்கல். ஆமாம், ப்ராக்டிக்கல் ஒர்க்ஸ் தான். Okay, இது மேடம். இந்த போர்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான போர்டு. அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். டெசிமல் ரிலேட்டடாக அவங்க வந்து போயிடுவாங்க. ஸோ இதுவுமே கலர் கோடிங்கில் தான் இருக்கும். ஒரு என்ன சம்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோமோ அந்த சம்ஸை வந்து இதில் எடுப்பாங்க, ஃப்ராக்ஷன் மெட்டீரியல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாங் டிவிஷன் பண்ணுவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர் கோடிங் இருக்கும். 1000, 100,000 வரைக்கும் இதில் வந்து பண்ணுவாங்க. மில்லியன் வரைக்கும் இருக்குது. ஓகே, ஒரு சோப்பு டப்பாக்குள்ள இவ்வளோ இருக்காங்கிற மாதிரி தான் மேடம் இருக்கு. நைஸ். ஓகே, அவர் யாரு? அவங்க தான் வந்து மரியா மாண்டெசரி, ஃபவுண்டர் ஆஃப் மாண்டெசரி ஃபிலாசபி. ஓகே ஓகே ஓகே. அவங்க வந்து இட்டாலியன் சைக்காட்ரிஸ்ட். அவங்க ஓகே, சூப்பர். அவங்க தான் அவங்க ஆமாம், அது அவங்க தான் இந்த ஃபவுண்டர். ஓகே, வெரி குட். ஸோ இது எல்லாமே அவங்க வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சாலிட் ஜியோமெட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் மேக் பண்ணுறது, ஏரியா கண்டுபிடிக்கிறது, எல்லாத்துக்குமே தனித்தனியாக மெட்டீரியல்ஸ் இருக்குது. சூப்பர் மேடம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பேசாமல் நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்கூல்லேருந்து படித்து வரலாங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு. உள்ளே பார்க்கும்போது ஏதோ கோப்பை, அது சதுரம், முக்கோணம் என்னமோ மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஸோ கேட்டால் வந்து மாண்டெசரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெட்டீரியல் மூலிமா குழந்தைகளுக்கு வந்து நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் அதே மாதிரி தான் அந்த ஸ்கூலில் வந்து பார்க்கும்போது எல்லா குழந்தைகளும் வந்து அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. ஒன்றுன்னு சொன்னோம் அப்படி வந்து 100 அப்படின்றாங்க, அவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க. ஸோ அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து இவங்க தான் குழந்தைகள் வந்து அவ்வளோ சூப்பராக அழகாக ட்ரெயின் பண்ணுறாங்க மேடம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு வந்து ரொம்ப விஷயங்கள் சொன்னீங்க. ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களுக்கு வந்து குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஓகே, ஸோ தொடர்ந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. ஹை மக்களே, நான் இப்போ சிஎஸ் இன்டர்நேஷ்னல் மாண்டெசரி ஸ்கூலில் தான் இருக்கேன், கிருஷ்ணகிரியில் இருக்கேன். ஸோ என் கூட வந்து டேரக்டர் இருக்காங்க அண்ட் பிரின்சிபல் மேம் இருக்காங்க. ஹாய். ஹலோ. ஹாய். ஹலோ சார். ஓகே, இவ்வளோ அழகான டேரக்டர் இப்போ தான் பார்க்குறேன் அண்ட் யங் பிரின்சிபல் இப்போ தான் பார்க்குறேன். சூப்பர். உங்களை பற்றி சொல்லுங்கள் மேம். உங்கள் பேர்? என் பேர் வந்து ஜெனிஃபர். நாங்கள் வந்து இங்கே சிஎஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து டைரக்டராக இருக்கேன். ஸோ நாங்கள் வந்து இந்த ஸ்கூலை வந்து 12 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, மாண்டெசரி ஸ்கூல்னா என்னது மேம்? அதாவது மாண்டெசரி ஸ்கூல். ஸோ மாண்டெசரி ஸ்கூல் அப்படின்னா இது வந்து ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனை வந்து குழந்தைங்களுக்கு தேவையான விஷயத்த வந்து ஸோ ஒரு எஜுகேஷன் வந்து ஒரு ஃப்ரீடமாக அவங்களோட வழியில் கொண்டு போய் அந்த எஜுகேஷன் செலுத்துறது தான் அந்த மாண்டெசரி வே ஆஃப். இது வந்து டிஃப்ரெண்ட் வே ஆஃப் எஜுகேஷன். ஸோ சேம் திங்ஸ் தான் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. பட் ஆனால் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சொல்லித் தருவோம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுப்போம். இப்போ என்ன மாதிரி பிரைட் ஸ்டூடெண்ட் தான் நல்லா சொல்லி கொடுப்பீங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது பிரைட் ஸ்டூடெண்ட் தான். சரி, இங்கே என்ன போயிட்டு இருக்குன்னா காம்படிஷன் தான் போயிட்டு இருக்கா? பசங்களாம் அதை விளையாடிட்டு இருக்காங்க. என்ன ஸ்போர்ட்ஸ் டேவா? என்ன ஆளாளுக்கு ஒருத்தர் ஏதோ கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஒருத்தர் வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் ஏதோ போட்டு விளையாடிட்டு இருக்காரு. என்ன போயிட்டு இருக்கீங்க? ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் ஒர்க்? ஸோ நம்ம ஒர்க் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணுறோம் மந்த்லி. ஸோ அவங்க ஒர்க் பண்ணி அவங்க மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து கெயின் பண்ணிக்குவாங்க. ஓ, அவங்களோட நாலேஜ் ஏர்ன் பண்ணுறாங்க. வாவ், சூப்பர். இங்கே வந்து புக் வச்சுலாம் படிப்பு சொல்லி கொடுக்க மாட்டீங்க? புக் வச்சுலாம் இல்லை, ப்ராக்டிக்கல் தான். இதே இந்த மாதிரிலாம் நான் படிக்கும்போது இந்த நேற்று நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோவோ இல்லை கலெக்டரோ டாக்டரோ இருக்கலாம். பட் ஓகே, இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு இதை இழந்துருச்சு. பட் ஆனால் நல்ல ஆங்கர் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க. ஓகே, சரி. பிரின்சிபல் மேமா இவங்க இவ்வளோ அமைதியாக இருக்காங்க, இவ்வளோ எப்படி மேம்? நீங்கள் எப்படி நல்லா குட் பிரின்சிபலா இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான பிரின்சிபலா? ஸ்ட்ரிக்ட் எல்லாம் கண்டிப்பாக இருக்க முடியாதுங்க சார். ஏன்னா இங்கே ஹேண்டில் பண்ணுற குழந்தைங்க எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க இல்லைங்களா? நம்ம இருக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியாது அவங்க கிட்ட நம்ம. ஓகே, நீங்கள் வந்து நல்லா குட் பிரின்சிபல் தான். லேட்டாக வந்தாலும் அடிக்க மாட்டீங்க, இல்லை இந்த நெயில் கட் பண்ணல, ஹேர் கட் பண்ணலாம் முறைக்கலாம் மாட்டீங்க, இந்த கிரவுண்டு சுற்றி 10 ரவுண்டு ஓட விடுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க. இல்லை, அவங்க நெயில் கட் பண்ணாமல் வந்தாலும் நாங்கள் கிளாஸில் நெயில் கட் வச்சுருப்போம். அவங்களுக்கு நெயிலும் சேர்த்து நாங்கள் கட் பண்ணி விட்டுருவோம். ஹேர் கட் பண்ணலன்னா ஹேர் வந்து வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லுவோம், கொஞ்சம் ஹேர் கட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு. ஓ சரி, ஓகே. இங்கே இப்போ எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்காங்க மேம்? எல்லாமே திடீர்னு குட்டி பசங்க இருக்காங்க, பெரிய பசங்க இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஏஜ் ஆஃப் பீப்புள்ஸ் இங்கே இருக்காங்களா ஸ்டூடெண்ட்ஸ்லாம்? ஆமாம், இங்கே வந்து ப்ரீ கேஜிலேருந்து கிரேட் 5 வரைக்கும் இருப்பாங்க. ஓ, எல்லாருக்குமே ஒன்றா சொல்லி கிளாஸ் ரூம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எலிமெண்ட்ரிக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும், ப்ரைமரிக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும். இப்போ வந்து எல்கேஜி யூகேஜிலேருந்து 5th வரைக்கும் இருக்காங்கன்னா எப்படி ஒருத்தருக்கு சொல்லி கொடுப்பீங்க? ஒரே போர்டு தான் இருக்குது, ஒருத்தர் தனித்தனியாக போய் சொல்லி கொடுப்பீங்களா? போர்டில் நம்ம சொல்லி தரது இல்லை. அப்போ போர்டு வந்து சும்மா ஆமாம், இது மெட்டீரியல்ஸ் மட்டும்தான். அது வந்து ஒரு டீச்சர் மாதிரி. ஸோ அதே வந்து குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துரும். ஓ அப்படிங்களா? ஒருத்தருக்கு தனித்தனியாக நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் சொல்லி கொடுப்பீங்க? ஓகே. காலையில் டைமிங் மேம் இதுக்கு? ஸோ மார்னிங் வந்து 9:15 ஈவினிங் 3:30 வரைக்கும். நடுவில் ஒரு லஞ்ச் பிரேக், ஸ்நாக்ஸ் பிரேக் எல்லாமே இருக்கா? எல்லாமே இருக்கு. ஓகே, சூப்பர் மேம். இப்போ பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த பசங்க வந்து மேக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திங்ஸை வச்சு மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது யூஸ் பண்ணி பண்றாங்க. எக்ஸாம் எழுதும்போது இது யூஸ் பண்ணாமே பண்ணிடுவாங்க. யூஸ் பண்ணாம இது வந்து சும்மா ஒரு ட்ரைனிங் மாதிரி. இதுலயே வந்து நிறைய லெவல்ஸ் இருக்கு. வித் யூஸ் பண்றது, வித்தவுட் வந்து மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிட்டு கொண்டு ஆன்சர் கொண்டு வருது. ஸோ எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்
கான்க்ரீட்டாக கொடுத்துட்டு அப்ட்ராக்டாக கொண்டு போகிறது தான் இதோட எய்ம் இந்த எஜுகேஷன் வருது. ஓகே. ஸோ எதுவாக இருந்தாலும் குழந்தைங்களை வந்து கையில் கொடுத்துட்டு ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க பேப்பரில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது ஓகே. அங்கே ஒரு பையன் ஏதோ மண் வச்சு விளாட்ற மாதிரி இருக்கு. என்ன திங்ஸ் ஒரு கப்பில் ஏதோ விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அது பேர் வந்து ஸ்கூப்பிங்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பாத்திரத்துலேருந்து ஒரு பொருளை எப்படி சிந்தாமல் மற்ற பாத்திரத்துக்கு வந்து போடுறது. ஸோ அதில் என்ன அப்படின்னா அவங்களோட இண்டிபெண்ட்டாக வந்து அவங்க சாப்பிடும் போது அது ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ அந்த கண்ட்ரோல் ஆஃப் மூமெண்ட்ஸ் இந்த ஹேண்ட்ஸ் அவங்க கை வந்து கண்ட்ரோலாக இருக்கும் போது தான் ஃப்யூச்சரில் வந்து அவங்க எழுதுறதுக்கு அவங்களோட ஒர்க்கை வந்து கண்ட்ரோலாக செய்கிறதுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். வாவ், சூப்பராக இருக்கே. ஓகே மேம், அங்கே பிரதர் வந்து ஏதோ கார்ட்ஸ் வச்சு விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது என்ன சப்ஜெக்ட்? அது நான் கெஸ் பண்ணிட்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பார்த்தா இங்கிலீஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேர்ட்ஸ்ல இங்கிலீஷ்ல இருக்கு. கரெக்ட், இங்கிலீஷ் தான். ஓகே. ஸோ இங்கிலீஷ்லேயே வந்து அவர் கிராமர் பண்ணிட்டு இருக்காரு. இங்கிலீஷ்லேயே இப்போ கிராமர் போர்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸ்டோரினா என்ன எப்படி சொல்லி கொடுப்பீங்க? ஸோ ஸ்டோரியில் இது பேர் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து இருக்கிற ஒரு சென்டென்ஸில் அது என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது நம்ம வந்து தனித்தனியாக படிச்சிருப்போம். ஆர்டிக்கல், நவுன், அட்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அவர் மெட்டீரியலைஸ்டாக அவர் படிக்கும் போது ஈஸியாக அவருக்கு வந்து புரியும். ஸோ ஒரு வேர்டு, இந்த வேர்டு தனா என்னது, இட்ஸ் அன் ஆர்டிக்கல். ஸோ ஃப்ளவர் அப்படின்னா நவுன். ஸோ ப்ளூ அப்படின்னா வந்து அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது அவர் கிளியராக அதுல இருந்து கற்றுக்கும். ஓகே மேம், இப்படி டிஃப்ரெண்ட் ஏஜாக போடுறீங்களா? அதுக்கு என்ன ரீசன்? ஏன்னா ஒன்றா போடுறீங்களே? ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் ஏஜஸில் தானே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஒரு லேர்னிங் வந்து சீக்கிரமாக நடக்குது, ஒரு புரிதல் வந்து நல்லா நடக்குது, ஸோ கற்றல் நடக்குது. ஸோ அதே கான்செப்ட் தான் இது ஸ்கூல்லேயும் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸில் இருக்கும் போது ஸோ குழந்தைங்களுக்கு அவங்க வேணுங்கிற விஷயம் வந்து ஈஸியாக அவங்க வந்து கற்றுக்குவாங்க. ஸோ அந்த கேரிங், ஷேரிங், சோஷியலைசிங் ஸோ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சீக்கிரமாக ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க எல்லாருக்கிட்டையும். ஓகே ஓகே, சூப்பராக இருக்குது மேம். சூப்பர் சூப்பர். அண்ட் இந்த மாண்டெசரி ஸ்கூல்லாம் என்னன்றது கிளியராக சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனாக நானும் நிறைய தெரிஞ்சுட்டு மக்கள் நிறைய தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ பிரின்சிபல் மேம், ரொம்ப நன்றி. இந்த இது பார்க்கும்போது எங்கள் பிரின்சிபல் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ மேம். நன்றி நன்றி நன்றி. சிஎஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்லாம் என் கூட இருக்காங்க. ஹாய் ஹாய் சார். ஹாய் ஹாய் மேம். ஹாய். என்ன அவங்க லேடி ஆங்கரா? இல்லை, கூலர்ஸ்லாம் போட்டு வந்துருக்கீங்களே? நார்மலாக யூஸ் பண்ணுறது. ஓ, நார்மலாக யூஸ் பண்ணிட்டு தான். ஓகே, சூப்பர் 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 மேம். விக்கி, ஆக்சுவலி மேம் நான் வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். நார்மல் எஜுகேஷன்ஸ்க்கும் இந்த எஜுகேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவ்வளோ சீக்கிரமாக பேரண்ட்ஸ் யாருமே வந்து இந்த எஜுகேஷன் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்களே, கொஞ்சம் பயம் இருக்கும். இப்போ மற்ற குழந்தைங்களாம் வந்து நார்மல் ஸ்கூலில் படிக்கிறாங்க, நம்ம குழந்தைங்க மட்டும் ப்ராக்டிக்கல் ஸ்கூலில் படித்தா மேபி ஃபியூச்சரில் வந்து எதனா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குமோ அந்த பயம் இருக்கும்ல. உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பயமும் இல்லையா? எந்த பயமும் இல்லை மேம். ஏன்னா வந்து மற்ற எஜுகேஷனை விட இது மெட்டீரியல்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்கறது வந்து ஒன்றுத்துக்கு அதிகமாக 10 மடங்கு அவங்க மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே ரொம்ப சீக்கிரம் அடாப்ட் ஆகிடுறாங்க. மேத்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே அவங்க வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. சரிங்க. ஓ ஓகே. அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நேரம் அழுறது இல்லை, எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக வராங்க. இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடும். ரெகுலராக வந்துடுவாங்க. ரெகுலராக வந்துருவாங்க, லீவே பண்ண மாட்டாங்க. நாட்டில் கூட வந்துருவாங்களா சார்? நமக்கு சண்டேலாம் லீவ் தானே. ஓகே 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 பிரதர். ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்குது. அந்த மாதிரி மக்கப் இல்லாமல் கொஞ்சம் நல்லா கிளியராக. ஓ, மக்கப், மெயின் மக்கப் எல்லாம் புரிஞ்சுட்டு சில விஷயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிஸ்டம்ஸ்னால எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இது பண்ணியிருக்கீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். சார் நீங்கள் சார், நீங்கள் எதுக்காக? எஜுகேஷன் நல்லா இருக்குது சார். மேம், உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. நீங்கள் ஃபர்ஸ்டே இந்த ஸ்கூலை சூஸ் பண்ணிட்டீங்களா இல்லை எப்போ சூஸ் பண்ணீங்க? First in the sense, Krishnagiri vande, I just took the reviews. Okay. So I just came and I met the teachers. So I got a positive response. Adanala seat. ஓகே, ஹாய் மேம், உங்கள் பேர்? Hi, I'm Ashwini from Krishnagiri. கிருஷ்ணகிரி. நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குன்னு? எப்படி நான் சென்னையில் இருந்தேன். ஓகே. லாக்டவுன் அப்போ தான் இங்கே வந்தோம். ஓகே. ப்ளேவே மெத்தட் மாண்டிசரின்னு சொன்னாங்க. சரி, குழந்தைங்க வந்து ப்ளேவே மெத்தட்லேயே கற்றுக்கலாம். நம்ம தான் அப்படி படிக்கணும். ஆமாம், குழந்தைங்களாச்சும் சந்தோஷமாக இருக்கணும். ஒர்க் பர்டன் இருக்காது, மெயினாக பேரண்ட்ஸுங்களுக்கு ஒர்க் இருக்காது. ஓகே ஓகே. நீங்கள் எதுக்கு சூஸ் பண்ணீங்க இந்த வே ஆஃப் மெத்தட் மாண்டிசரி ஸ்கூலில்? ஆக்சுவலாக அவங்க என்னோட ஃப்ரெண்டு. ஓகே, அவங்க ஃப்ரெண்டு. ஓகே, அவங்க நல்லா இருக்கு, கோச்சிங்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வேற ஒருத்தர் ரெஃபர் பண்ணிருக்காங்க, கோச்சிங் நல்லா இருக்குன்னு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஆம்பிஷன் கனவுகள் எல்லாம் நிறைவேறும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துல தான் இருக்கும். எங்கே சௌந்தர்யா இருக்கும்? இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ் இன்டர்நேஷனல் மாண்டெசரி ஸ்கூல் கிருஷ்ணகிரி. இன்னைக்கு இங்கே இருக்க குழந்தைங்க கூட தான் நம்ம விளையாண்டு ஜாலியாக இருக்க போகிறோம். எஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுண்டோட நேம் என்னன்னா உன் பேர் சொல்ல ஆசைதான். இதில் என்ன பண்ணுவோம்னா 5 பேரை கூப்பிட்டுருவோம். கூப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் இருக்கவங்க நேம் சொல்லுவாங்க, அண்ட் செகண்ட் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் சொன்னவங்களோட நேமை சேர்த்து சொல்லணும். அப்போ தேர்ட் இருக்கவங்க செகண்ட் சொன்னவங்களோட நேமையும் சேர்த்து சொல்லணும். ஸோ அந்த மாதிரி விளையாடும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வெஜிடபிள்ஸ்ல இருந்து போயிடலாம். ஓகே. டொமேட்டோ அண்ட் ஆனியன். டொமேட்டோ, ஆனியன், கேரட்.
டொமேட்டோ, ஆனியன், கேரட், அதுக்கப்புறம் பீட்ரூட். டொமேட்டோ, ஆனியன், கேரட், பீட்ரூட், பொட்டேட்டோ. வெரி குட். இல்ல அவங்க வீட்ல இதெல்லாம் சமைச்சிருப்பாங்க போல இருக்கு. நீங்க கரெக்ட்டா பாத்துட்டு இதெல்லாம் வச்சு டிஃப்ரெண்டான குழம்பு செஞ்சா நாங்க சாப்பிடுறோம் தம்பி. சரியா? ஓகே, இப்போ நம்ம டீம் போயிடலாமா? எஸ், உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகேவா? சப்பாத்தி, பீட்சா. பீட்சா. சப்பாத்தி, பீட்சா, டொமேட்டோ ரைஸ். ஆ. சப்பாத்தி, பீட்சா, டொமேட்டோ ரைஸ், பர்கர். சப்பாத்தி, பீட்சா, டொமேட்டோ ரைஸ், பர்கர், பூரி. பாத்தீங்களா? ஆக்சுவலி நாங்க வந்து இன்டர்நேஷனல் குழந்தைங்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா? பர்கர், பீட்சா. இருங்க சாப்பிட்டுருக்கீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் கைத்தல கொடுத்துடலாமா? இப்போ இவ்வளோ நேரம் இந்த கிட்ஸ் கூட நம்ம செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். இவங்க கூட மட்டும் ஃபன் பண்ணாமல் இவங்களோட டீச்சர்ஸ் கூட நம்ம நெக்ஸ்ட் போய் ஃபன் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி அவங்கலாம் என்னென்னலாம் ஃபன் பண்ணுறாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, நம்ம கூட வந்து இப்போ வந்து சிஎஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலோட மேம்ஸ்லாம் கூட இருக்காங்க. நல்லா ஒரு கைத்தல் கொடுத்துடலாம்ப்பா உங்களுக்கு. இவ்வளோ திரும்பி பார்க்காதீங்க, நீங்கள் தான் மேமோட வேற திரும்பி பார்க்குறாங்க. ஓகே, ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க மேம்? ஃபைன், சூப்பர் ஃபைன். ஓகே விக்கி, மேம் தான் வந்து ஸ்டூடண்ட் கிட்ட எல்லாம் क्वेश्चन கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து மேம்ங்களுக்கு ஒரு மொக்க ஜோக். ஓகே, நான் வந்து ஒரு क्वेश्चन கேட்பேன், அதுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகே ஓகே. ஒருத்தன் வந்து மேல மாடியில இருந்து ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சானா, அவனுக்கு உடம்பெல்லாம் அடியாம், ஆனா இங்க மட்டும் அடிபடலையாம். ஏன்? ஏன்னா அவனுக்கு கை இல்ல, அதனால அடிபடல. இல்ல, அவனுக்கு கையெல்லாம் இருக்கு. இங்க கொஞ்சம் இங்க இருக்கா தெரியுமா? அந்த பிரின்சிபல் மேம் வந்து இன்ட்ரஸ்டடா இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்லிடுங்க. இதுக்கு மேல இந்த ஜோக் பார்க்க முடியல. கல்ல தெரியல, கையில வச்சுக்கோங்க. ஓகே, அவனுக்கு ஏன் இங்க அடிபடலனா, இது வந்து ஏன் கை. எல்லாரும் உங்க கை எடுத்து வச்சுக்கங்க. இல்ல, நல்லா இருக்கா பாத்து அடிங்க. நல்லா இருந்துச்சுல? நல்லா இருந்துச்சு. சரி மேம், எல்லாம் இப்போ வந்து ரெடியா வெயிட் பண்றீங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வைக்கலாம்னு இருக்கோம். திருப்பி வந்து ஒரு எக்ஸாம். ஓகேவா? பயப்படாதீங்க, இது எக்ஸாம்ல இல்ல, ஒரு வார்ம் அப் ரவுண்ட் தான். ஓகேவா? நாங்க ஒரு क्वेश्चन கேட்போம், அதுக்கு நீங்க வந்து 10 செகண்ட்ல ஆன்சர் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, நீங்கள் சாரீஸ்லாம் நிறைய வியர் பண்ணுவீங்கல்ல, ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் சாரீ நேம்ஸ் சொல்லுங்க. காட்டன், சில்க், பேப்பர் காட்டன், சில்க் காட்டன், பனாரஸ். ஆக்சுவலி மக்களே, உங்களுக்கு கேட்குறது பதில் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவார்னு நினைக்கிறேன். அவருக்கு தெரியும் நிறைய, ஏன்னா அவரா எடுத்து கொடுக்குறாரு. பட் ட்ரை பண்ணிட்டீங்க, சூப்பர், நல்லா கைத்தில் கொடுங்க. ரெண்டு சில்க்ல காட்டனை வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க. நெக்ஸ்ட், 5.5 பெட்டியில இருக்க 5 பொருள் தப்புன்னு சொல்லுங்க. மிளகு பொடி, சாம்பார் பொடி, மசாலா பொடி, கறி மசாலா, கரம் மசாலா, மிளகு, சீரகம், பட்டலவம். வெரி குட். அதாவது ஒரு டவுட், 5.5 பெட்டி உங்க வீட்ல இருக்கா? எங்க வீட்லலாம் வந்து சீரகம், சோம்பு இதெல்லாம் 5.5 பெட்டில. எங்க வீட்ல பொடி எல்லாம் வச்சு. உங்க வீட்ல அப்படி இருப்பீங்க, நம்ம கேட்டுதான் அவங்க வீட்ல அது. உங்க வீட்ல அது இல்லங்க, கேட்டேன். எங்க வீட்ல சாப்பாடும் போட்டு வச்சீங்க, நீங்க கேட்டா என்ன நீங்க மைக் क्वेश्चन கேளுங்க, யார் ஆன்சர் சொல்றதுன்னு மைக் வச்சிருக்காங்க, மாத்திக்கிறாங்க. ஓகே. கிளாஸ் ரூம்க்குள்ள இருக்க 5 திங்ஸ். சாக் பீஸ், பென்சில், கலர் பென்சில், பென்னு, ரெட் பென்னு, சௌக்கி, டேபிள், சேர். ஓகே. பீச்ல இருக்க 5 பொருள் பேர் சொல்லுங்க. சாண்ட், கிராப், ஸ்டோன்ஸ், பெபிள்ஸ், அம்பல்லா. சூப்பர்ப்பா. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு gift கொடுக்க போறோம். அந்த giftோட பேர் வந்து டேர். ஓகேங்களா? ஓகே, என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு 5 டீச்சர்ஸ் வந்து இங்க ரேம்ப் வாக் பண்ண போறீங்க. ஓகேவா? அப்படியே திரும்பி ஒரு ஃப்ளைங் கேஸ் கொடுத்துருங்க மக்களுக்கு. எல்லாம் கொடுத்துருங்க, பாருங்க, ஒரு ஃப்ளைங் கேஸ். சூப்பரா நம்ம சொன்னோன்னே கொஸ்டின்ஸும் சரி, டேரும் சரி, ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச் மேம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நல்லா கைத்தில் கொடுத்துடலாம்ப்பா இவங்களுக்காக. இப்போ வந்து நம்ம மிக முக்கியமான ஒருத்தரை நம்ம கூப்பிட போகிறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கூல், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இதுக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் இங்கே வரப்போகிறாரு. சிஎஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலுடைய நிறுவனர் ஆனந்த் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சார், எப்போவுமே வாழ்க்கையில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ படிக்கிறதே வந்து டிஃப்ரெண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை கொண்டு வந்து ஸோ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அற்புதமான ஒரு கல்வியை கொடுத்துட்ருக்கீங்க. இந்த ஐடியாலஜி எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இது என்னை விட பெட்டர் அவங்க சொல்லுவாங்க. ஓ, அப்போ பேர் மாறி நிற்கிறீங்களா? அப்படின்னா
ஸோ ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும்போது ஸோ நாங்கள் வந்து நிறைய ஸ்கூல்ஸை வந்து போய் பார்த்தோம், அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி ஆரம்பிச்சும் போது ஸோ இந்த மெத்தட் வந்து எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதாவது நம்ம என்ன சொல்லித்தரமோ அது வந்து சயின்டிஃபிக்கலி அது வந்து குழந்தைக்கு வந்து ரீச் ஆகும், அந்த மாற்றத்தை வந்து கண்டிப்பாக குழந்தைகிட்ட வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் வந்து எங்கள் கண்ணால் பார்க்க முடிஞ்சும் போது ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கல்வியை வந்து நம்ம ஊரில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எய்மோடு ஆரம்பிச்சது தான் இந்த சிஎஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஓகே, நீங்கள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன? ஸோ நாங்கள் எதிர்பார்த்த விஷயத்தை வந்து அந்த மாற்றங்கள் அந்த பதில் எல்லாமே வந்து எங்கள் குழந்தைங்க கிட்டேருந்து நாங்களே பார்க்க முடிஞ்சிச்சு. பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அது தவிர எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ இந்த ஸ்கூல் முடிஞ்சு வேறு ஸ்கூலுக்கு போனாலும் திரும்பி எப்போவுமே எங்கள் ஸ்கூலுக்கு வர ஹெசிடேட் படவே மாட்டாங்க. எப்போ நாங்கள் கூப்பிட்டாலும் ஃபஸ்ட்டாக வந்து அட்டண்டன்ஸ் போட்டுட்டு எங்களுக்குலாம் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு எங்களுக்கு கூட இருந்துட்டு போவாங்க. ஓகே, வெரி குட். ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்காரு, அதுவும் சைடுல இருக்காரு. இவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க. எது கேட்டாலுமே வந்து எங்க வீட்டுல வந்து ஆபீசர் வந்து எங்க ஒய்ஃப் தாங்க, அந்த ஐடியா அங்க இருந்தாங்க வரும் அப்படின்றாரு. ஸோ சாரை பத்தி எங்களுக்கு ஒரு ஏதாவது சில விஷயங்கள் சொல்லலாம். சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலுமே அது கண்டிப்பாக சக்ஸஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் மைண்டாக இருக்கிறவர். அதே மாதிரி எல்லா பீப்புள்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ எனி அதர் திங் நம்ம கூட பழகிறவங்களுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்ம கூட முக்கியம்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி எங்கள் எல்லாருக்கூடையுமே ஒரு ஃபேமிலியான ஒரு சர்க்கிள் தான் வந்து அவர் க்ரியேட் பண்ணுவார். கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து இந்த ஆதித்யா சேனல் மூலமாக எங்களுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்ததுக்கு இந்த ஹோல் டீம் ஆஃப் ஆதித்யா சேனலுக்கு வில் கிவ் வெரி பிக் தேங்க். அண்ட் பர்டிகுலர்லி வசந்த் சார் அண்ட் ஆல் கேமரா டீம், anchoring Sendil sir, Vicky sir, Soundarya ma'am and Spriya ma'am. So all the team of crew of Aditya. So thank you so much. எங்களை இந்த அளவுக்கு அங்கீகாரம் பண்ணி நீங்கள் இந்த அளவுக்கு ஷூட் பண்ணி இதை வெளியே கொண்டு வந்து காமிக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அட் த சேம் டைம் ஐ வாண்ட் டு தேங்க் டு ஆல் த டீச்சர்ஸ். இவங்க எல்லாருமே வந்து தே ஆர் அவர் பில்லர்ஸ் ஆஃப் சிஎஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். இங்கே வந்து ஒரு எஜுகேஷனை வந்து செலிப்ரேட் பண்ணி எஜுகேட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட பேசிக்கான கோல். நம்ம வந்து எஜுகேஷனை வந்து ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணி பண்ணோம். ஸோ எஜுகேஷனை வந்து செலிப்ரேட் பண்ணி வாழ்க்கையில் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிறத சந்தோஷமாக கற்றுக்கணும், சந்தோஷமாக செய்யணும், அதே எஜுகேஷனை செலிப்ரேட் பண்ணி பண்ணணுன்றது தான் இதோட நோக்கம். ஸோ அது மாதிரி தான் இங்கே எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆல் த டீச்சர்ஸ் ஒரு க்ரூவாக ஒரு டீம் ஒர்க்காக தான் இதை ஒரு முயற்சியாக பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்க ரூபத்தில் வி கேன் see the changes transform. ஸோ இதை நம்ம பாஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸாக இதை பண்ணிகிட்ருக்கிறதுனால தருமபுரிலையும் கிருஷ்ணகிரிலையும் இது வந்து எல்லா பேரண்ட்ஸ் குழந்தைங்க எல்லாருமே டீச்சர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணி இது ஒரு புது முயற்சி நல்ல முறையில் போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் யுவர் கோஆப்ரேஷன்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். எங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லணும். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எஜுகேஷனில் எங்களுக்கு வந்து ஒரு ரொம்பவே ஒரு புது வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லா குழந்தைகளுமே எங்ககிட்ட வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட நாலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு அழகான ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட படிக்கட்டில் வந்து இப்படியே முடியாமல் இன்னும் 100, 1000 அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு லெவலில் நீங்கள் வந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இதோட நாங்கள் கிளம்புற நேரம் வந்துச்சு. ஓகே மக்களே, மீண்டும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு எபிசோட பார்க்கலாம். Until bye from me, the Times of Aditya. Bye.